வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது T20 உலகக்கோப்பையில் இந்தியாவின் முதல் தோல்வியை பற்றி. ஆமாங்க, நம்ம சூப்பர் 8 மேட்ச்சில் முதல் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இந்தியா 76 ரன்கள் வித்தியாசத்தை தோற்றுருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அது ஒரு காரணம் தான். அந்த ஸ்டேடியத்தில் விளாட்ற நிறைய வேர்ல்ட் கப் மேட்ச்சில் இந்தியா தோற்று தான் போகிறாங்க. நம்மளுடைய கோப்பை கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமோட காம்பினேஷன். தொடர்ந்து அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த சீரீஸில் அவருக்கு பேட்டில் பால் சரியாகவே படலைங்க. சுற்றி விளாசுறாரு, ஆனால் பால் அவர் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. 3 டக் அவுட் ஆகிருக்காரு. இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 15 தான் அடிச்சிருக்காரு. அவர் அடித்த ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா பாலோட ஃபேஸை யூஸ் பண்ணி அப்படியே அடித்தாரே தவிர ஒரு ஃபுல்லான அவரோட ஸ்டைலில் அவர் அடிக்க முடியலை. தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருக்காரு. வெறும் 15 தான் அடிச்சிருக்காரு. 4 மேட்ச்சில் 15 அடிச்சிருக்காரு. சஞ்சு சாம்சன் ஒரே மேட்ச்சில் 22 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா தெரியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 25 ரன்கள் அடிச்சிட்டு இருந்தவர். இந்த மேட்ச் அதுவும் கூட அடிக்கல. அவரும் ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுட்டு இருக்காரு. மும்பைக்காக உயிர் கொடுத்து ஆனவர் இந்தியாவுக்காக எந்த விதமான ஒரு உயிர் இல்லாமல் ஆடிட்டு இருக்காரு. அவரும் அப்படித்தான். இவங்க இப்படி குழப்புறனால பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு அடுத்து எப்படி விளாடணுன்ற ஐடியாவே இல்லை. அடிச்சு விளாடணுமா, ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கணுமா, அதாவது சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுமான்னு ஒரு ஐடியா இல்லாமலே அவரும் பால்ஸை சாப்பிட்டு அவரும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. இந்த 3 பேர் சொதப்புறது அடுத்து ஹார்திக் பாண்டியா வரைக்கும் தொடருது. இதில் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் இருந்தாங்க. இது வரைக்கும் நல்லா விளாண்டுருக்காரு. இந்த மேட்ச்சில் டக் அவுட் ஆனாலும் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஓரளவு நல்லா விளாண்டுருக்காரு. அடுத்து 2 மேட்ச் இருக்குது சூப்பர் 8ல். அதில் கண்டிப்பாக ஒரு மேட்ச் விளாண்டாலே போதுங்க, நல்லா விளாண்டாலே போதுங்க. அவருடைய செலெக்ஷனை அவர் நியாயப்படுத்திடுவார். மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் நல்லா விளாடிருக்கேன்னு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே நல்ல இன்னிங்ஸ் விளாண்டுட்டு இருக்காருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேல்யூபுளான இன்னிங்ஸ் 2-3 மேட்ச்சில் அவர் விளாடி கொடுத்துருக்காரு. அவர் தாங்க கொஞ்சம் நியாயம் சேர்த்துருக்காரு. இஷான் கிஷனும் சிவம் தூபே தான் நியாயம் சேர்த்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. எல்லாருமே சர்வசாதாரணமாக 170 180 ரன் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ளே எவ்வளவு ரன் கம்மியாக கொடுக்க முடியுமோ கொடுத்து, எவ்வளோ விக்கெட்டுகள் எடுக்க முடியுமோ எடுத்து நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க நம்ம பும்ரா, அஷ்தீப் சிங். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த வாஷிங்டன் சுந்தர டீமில் சேர்க்கறதுன்றது எந்த மாதிரியான லாஜிக்ன்றது பிசிசிஐக்கே வெளிச்சம், கௌதம் கம்பீருக்கே வெளிச்சம். இந்தியா மிச்சம் இருக்கிற போட்டிகளையாவது ஜெயிச்சு சூப்பர் 8 சுற்றில் இருந்து செமிஃபைனலுக்கு போகுமா அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.